பல கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபாரின்ல இப்ப வேலை கிடைச்சு ஆன்லைன் பிசினஸ் ரொம்ப நல்லா போகுது. என் பையனுக்கு சரியா வேலை கிடைக்கலைம்பாங்க, இவங்க பையங்க இப்ப நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சுவாங்க. என் பையனுக்கு கல்யாணம் கூடி வரலையங்க அப்படிம்பாங்க, இப்ப கல்யாணம் கூடி வரும். பிள்ளைகளை பத்தி என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அது நடக்கும். பிசினஸ்ல ஒரு பெரிய வளர்ச்சி. அந்த குரு 11ல உட்காரும் போது பிசினஸ்ல பெரிய லாபத்தை கொடுத்துருவாங்க. பழைய வீடுகள் பழைய சொத்துக்களை வாங்கணும். செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வாங்கினாங்கன்னா பெரிய வளர்ச்சி, நிலம் வாங்கினாங்கன்னா வளர்ச்சி, தங்கத்துல நிச்சயம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு 12 ராசிகளுக்கான பலன்கள், பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்மளோட ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் நம்ம கிட்ட டீட்டெயிலாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரவீன். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு எனது இனிய தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷ நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டுடைய பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதுனால இந்த வருஷத்துடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும். இந்த வருஷம் பிறக்கிறது ரிஷப லக்னத்தில் பிறக்கிறது. 12 லக்னங்களில் ரிஷப லக்னம். உங்களுக்கு ரிஷபம் சொன்னாலே அது காலபுருஷ தத்துவத்துடைய 2வது ஸ்தானம். அது பேர் காசு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த காசை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஆண்டுடைய லக்னம் பிறக்கிறது. மிக முக்கியமான விஷயம், இந்த ஆண்டுடைய பிறப்பு கிழமை செவ்வாய்க்கிழமை. எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனா சதய நட்சத்திரம், கும்பராசி. பிறக்கக்கூடிய திதி தேய்பிறை துவாதசி. ஆண்டுடைய கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, ரிஷப லக்னத்தில் வருஷம் பிறந்து மிதுன ராசியில் புதன் பகவான், அதாவது குரு பகவான். இந்த மிதுன ராசிங்கிறது புதன் பகவானுடைய வீடு, அங்கே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். கும்பராசியில சந்திரனும் ராகுவும், மீன ராசியில சனி, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. இதுதான் புது வருஷத்துடைய கிரக நிலை. இதில் கண்டிப்பாக எல்லாருக்கும் முதல் பிரச்சனையா சார், ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக நம்ம எப்படி இருக்க போகிறோம், இந்த ஆண்டு நமக்கு பண வரவு எப்படி இருக்க போகுது, இல்லை ஏதாவது லோன் வாங்கியிருந்தோம்னா அந்த லோனை கடனை கட்டி முடிக்க முடியுமா, இல்லை ஏதாவது புது லோனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போய் இந்த ஆண்டு விட்டுடுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. பண வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வருஷம் பிறக்கும் போதே 2வது ஸ்தானத்தில் குரு பகவான், அவருக்கு பேர் தனகாரகன்னு பேர். பண வருமானம் அப்படிங்கிறதுல கேஷ் லிக்விடிட்டி குறையும். டிஜிட்டல் மயமாதல் நமக்கு அதிகமாயிருச்சு இல்லையா? அப்போ டிஜிட்டல் பணத்துடைய பயன்பாடு தான் அதிகமாக போகுது. கேஷ் லிக்விடிட்டி குறையும். வருஷத்துடைய செகண்ட் ஹாஃப்ல பணத்தட்டுப்பாடு நீங்கும். சரி, இந்த 2026 பராபவ ஆண்டு 12 ராசிக்கு என்னென்ன ராசிக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மையான பலன்கள்லாம் தரப்போறாங்க? இருக்கிற ராசிகளில் மிகச்சிறந்த பலன் பெறக்கூடிய ராசி துலா ராசி. அதே போல கன்னி ராசிக்கு குரு பகவான் அற்புதங்களை தரப்போகிறார். மிதுன ராசி மிகப்பெரிய வளர்ச்சி பெறக்கூடிய ராசியாக இருக்கிறது. அடுத்தது மகர ராசி, நல்ல லாபம் சந்தோஷம் காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசி மகர ராசி. அப்படி இந்த ராசிகள்லாம் ரொம்ப நன்மைகளை பெறப்போகுது இந்த ஆண்டு. சிக்கல்கள்ல எந்தெந்த ராசிகள்லாம் இருக்க போகுது? சிக்கல்கள் அப்படிங்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மக்களாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்ல எவ்வளவு வெற்றிகள் வந்தாலும் கன்னி ராசி கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி மக்கள் கொஞ்சம் பொருளாதாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு வருது. கும்பராசிக்கு நாவடக்கம் இருந்தால் இந்த ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7.5 சனி தொடங்குவதனால அவர்கள் பணி விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இப்படி கவனமாக இருந்தாலே இந்த ஆண்டு நல்ல ஆண்டு தான். சரி, இது மட்டும் இல்லாமல் பண வரவு, பெண்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, வாழ்க்கை ஓவராலாக எப்படி மேம்பட்டு இருக்க போகுது அப்படின்றத, இந்த ஓவராலாக 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுன்றத உங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுன்னு ஆசைப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிச்சயமா முழு பலன்களையும் பார்ப்போம். சார், கன்னி ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு 2026 எப்படி இருக்கு? கன்னி ராசிக்காரங்களுக்கு பல மாற்றங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய ஆண்டு பராபவ வருஷம். கன்னிராசிக்கு என்ன ஒரு திறமைனா, கலைகளில் ஒரு ஆர்வம் இருக்கும், வெளிப்படுத்த தெரியாது. நிறைய ஆர்வம் இருக்கும், நிறைய திறமை இருக்கும், அதை வெளிப்படுத்தினாங்கன்னா அவங்க பெரிய ஆட்கள். இவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 ராசிக்காரங்க உபய ராசின்னு சொல்கிற பாருங்க. இந்த 4 ராசி மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசிக்காரங்களுக்குமே மேரிட்டல் லைஃப் சரியாக அமையிறது இல்லை. என்ன காரணம்னா, அவங்களுக்கு 7ஆம் இடத்தின் அதிபதி பாதகாதிபதி. 7ஆம் இடம் தான் மனைவி இதோட கணவனை குறிக்கிற ஸ்தானம். அவங்களால கெட்டது வருதாவே இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை அப்படி போயிடுச்சு, நல்லா இருந்துக்கிட்டு இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன், ஏன் கல்யாணம் பண்ணினே தெரியல, வாழ்க்கை போயிடுச்சுப்பாங்க. அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னா, ராசிக்கு அதிபதி புதன் அவர் 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு.
7ஆம் இடம்ங்கிறது அவருக்கு பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். அப்போ என்ன செய்கிறது? வாழ்க்கை போயிருச்சா, இனி அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சு போயிருச்சானா? அப்படியெல்லாம் கிடையாது. பாதகத்தில் போய் அவர் உட்காந்துட்டாரு, நீச்சமாக உட்காந்துருக்காரு அப்படின்னா ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பராக வருதுன்னு அர்த்தம். பல கன்னிராசிக்காரங்களுக்கு ஃபாரின்ல இப்போ வேலை கிடைச்சிடும். ஆன்லைன் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகும். நேற்று வரைக்கும் சரியாக போயிருக்காது, இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ் நல்லா போகும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கான ஆர்டர் வரும். அதை இவங்க பாதுகாத்துக்கிடணும், தரமாக சப்ளை பண்ணணும். தரமாக சப்ளை பண்ணால் அந்த ஆர்டரில் நல்ல லாபம் கிடைக்கும், அது உண்டு. சில பேர் பாருங்கள், படிக்கிறதுக்கு ஃபாரின் போகிறாங்க, இல்லை பிஸ்னஸுக்கு ஃபாரின் போகிறாங்க, வேலைக்கு கூட ஃபாரின் போகிற யோகம் வரும். சில பேர் சும்மா உட்காந்துருப்பாங்க கன்னிராசிக்காரங்க, எங்களுக்கு வாய்ப்பு வருமானு கேட்பாங்க. இப்போவே இந்த வாய்ப்பு திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஃபாரின் போகிற வாய்ப்பு நிச்சயம் வரும். இவங்களுக்கு என்ன லாபம் வருதுன்னா, லாபத்தில் குரு வருது. லாபத்தில் குரு வந்ததுன்னா காசு பணம் துட்டு சொன்னீங்களே அது பெருகுது, மணின்ட்டீங்களே பெருகுது, நல்ல பொருளாதார லாபம். குரு வரும்போதெல்லாம் என்ன ஒரு லாபம்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மேன்மை வருதுன்னு அர்த்தம். நிறைய பேர் என் பையன் சரியா படிக்கலை அப்படின்னு இருப்பாங்க, இப்போ நல்ல பையன் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான். என் பையனுக்கு சரியா வேலை கிடைக்கலைம்பாங்க, இவங்க பையங்க இப்போ நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. என் பையனுக்கு கல்யாணம் கூடி வரலையேங்க அப்படிம்பாங்க, இப்போ கல்யாணம் கூடி வந்துடும். அந்த மாதிரி இவங்க பிள்ளைகளை பற்றி என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது நடக்கும். சரி, இப்போ மணி நீங்கள் இந்த மணியை யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது? குரு உச்சமாகி 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, பிள்ளைகளுக்கு தான் காசை கொடுப்பீங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் என்ன ஒரு விதி தெரியுமா? 7ஆம் இடத்தின் அதிபதி அந்த குரு, பாதகாதிபதி. அதனால என்ன பணம் உங்களுக்கு வந்து என்னதான் பிள்ளைகளுக்கு உங்களை கொடுத்தாலும், நீங்கள் கொடுத்தாலும் பிள்ளைங்க உங்களை பாராட்டிடுவாங்க இருக்காது, உங்களை வெறுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கொடுத்த பணம் பெருசாக படாது, அதெல்லாம் நீங்கள் பிள்ளைகளுக்கு நிறையவே செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு தராங்க, இதில் என்ன இருக்கு? அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு போகிற பாங்கு, அவ்வளோதானே தவிர பிள்ளைங்க மதிக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. அப்படி லைட்டாக எடுத்துக்கிடுறாங்க, எங்கள் அப்பா அம்மா காசு என் காசு தானே அப்படின்னு போயிடுறாங்க. சுக்கிரன் அட்டமத்திலேருந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்குறாருன்னா அதுவும் நல்ல பொருளாதார வளர்ச்சி, திடீர் காசு வரும். 7ல் செவ்வாய் சனி சந்திச்சு பாருங்க, வீட்டுக்காரம்மா கோபமாகவே இருக்கும், எப்பவுமே கோபமாக இருப்பாங்க. இந்த ஆளை போய் கட்டிக்கிட்டு எங்கள் அப்பா இருக்காரே, இருந்திருந்து இவனுக்கு போய் என்னை கட்டி வச்சாரே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா இருந்தா என்ன எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பாரு? அவங்களுக்கு அப்பானா ஹீரோ, வீட்டுக்காரன் தான் ஹீரோ, அப்படி ஒரு எண்ணத்தையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க லைஃப் பார்ட்னர்கிட்ட அப்படி ஒரு குறை மனசுக்குள்ள வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். செவ்வாய் சனி சேருது, சில நேரங்களில் லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூ கூட வருது, கொஞ்சம் அது கவனமாக தான் பார்க்கணும். ஆனால் பிஸ்னஸ் இவங்க இந்த ஆண்டு இதுக்கு முக்கியமான விஷயம் இன்னொன்று இருக்குது, கல்யாணம். முதல்ல குருபலன் வருது, நல்லா கல்யாணம் ஆகும்ட்டோம். ஆனால் பலருக்கு காதல் கல்யாணம், கலப்பு கல்யாணம் கூடி வரும். வெளிநாட்டில் இருப்பாங்க, கல்யாணம் கூடி வரல, இப்போ கல்யாணம் கூடி வந்துடும். அந்த யோகமும் நல்லா இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கும். அந்த குரு வந்து 11ல் உட்காரும்போது பிஸ்னஸில் பெரிய லாபத்தை கொடுத்துருவார், அது நல்லா இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு ஹையர் அஃபிஷியலோட சில மோதல்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் இந்த ஆண்டு நல்ல ப்ரமோஷன் இருக்குது, நல்ல இன்க்ரிமெண்ட் இருக்குது, பராபவ ஆண்டு அப்படி நன்மைகளையே செய்யும். இவங்க ஹெல்த் எப்படி இருக்கும் சார்? இவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம், 6ல் ராகு. என்ன வியாதி உடம்புல வந்தாலும் வந்திருக்கும், ஆல்ரெடி வந்திருக்கும், உடம்பை பாதிச்சிருக்கும். இப்போ அதிலிருந்து நிவாரணம், அது நல்ல யோகமாக இருக்குது. 6ல் ராகு இருந்தால் மகாலட்சுமி யோகம்னு பேர். மகாலட்சுமியை கும்பிட கும்பிட செல்வ செழிப்பு வரும். இதில் வந்து உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பல பேர் இருக்காங்க, அவங்க அப்பாவுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும், சரிங்களா? அரசு பதவியில் இருக்கிறவங்க லஞ்ச லாவணிய வழக்கில் சிக்கக்கூடிய அபாயம் உண்டு. இதே இதில் அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது. இவங்க அம்மாவுடைய உடல் நலத்தில் அவங்க கவனம் எடுத்துக்கிடணும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் தேடி வருது. நல்ல வெளிநாட்டு தொடர்புடைய தொழிலும் ஜெயிச்சுக்கிட்டு வருது. வெளிநாட்டில் சொத்து வாங்கக்கூடிய யோகம் கூடி வருது, அப்படி நல்லா இருப்பாங்க. சொத்து வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் எப்பேற்பட்ட சொத்துக்களை வாங்கும்? ஷேர்ஸாக இருக்குமா, கோல்டாஸாக இருக்குமா, ப்ராப்பர்ட்டியாக இருக்குமா? அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இருந்தால் இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையலாம்? இவங்க வாங்கக்கூடிய சொத்துல பழைய வீடுகள், பழைய சொத்துக்களை வாங்கணும். செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வாங்கினாங்கன்னா பெரிய வளர்ச்சி, நிலம் வாங்கினாங்கன்னா வளர்ச்சி. தங்கத்தில் நிச்சயம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் பண்ணவே இல்லையே, தங்கமே வாங்கலேன்னு சொல்லிக்கிட்டு நிறைய தங்கத்தை நகைகளை வாங்கிட்டு தான் இருப்பாங்க. தங்கம் வாங்காமல் இவங்க இருக்க மாட்டாங்க, வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதாவது ஒரு செலவு செய்ய சொன்னால், ஒரு செலவு செய்ய சண்டை போடுறாங்க வச்சுக்கோங்களேன் கன்னிராசிக்காரங்க, ஆனால் தன்னுடைய வீட்டில் தங்க நகையாக வாங்குறதுக்கு அவங்க சம்மதிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்கத்தின் மீது அது ஒரு மோகம் இருக்கத்தான் செய்யும். லாபத்தில் குரு, அப்போ நல்ல தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. இவங்க எப்பேற்பட்ட பரிகாரங்களாம் செய்யலாம் சார்? கன்னிராசிக்காரங்களுக்கு 7ல் செவ்வாயும் சனியும் உட்கார்ந்துருச்சு அப்படிங்கும் போதே தூய்மை பணியாளர்களுக்கு உதவி செய்யணும்.
உதவி செய்யணும்னு என்ன, அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அதை செய்யணும். நீங்க உங்க இஷ்டத்துக்கு போகும்போது இதை கொடுத்து நீங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நீங்க தான் அன்னதானம் கொடுக்கறது அப்படி அப்படி செய்யக்கூடாது. அவங்களுக்கு என்ன வேணுங்க அதை செய்யணும். செவ்வாய் சனி சேருது வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன செய்யணும், கார் ஓட்டிகள் இருக்காங்க பாருங்க, உங்க வீட்டுல டிரைவர் இருப்பார், உதவி செய்யுங்க. அவங்க பிள்ளைங்க படிப்புக்கு உதவி செய்யுங்க. அப்ப ஏழைக்கு நீங்கள் செய்யும் உதவி இறைவனுக்கு செய்கிற உதவி மாதிரி. அப்படி ஒரு பெரிய வளர்ச்சி வந்துடும். இன்னொரு பக்கம் பாருங்க, தெய்வத்திற்கு என்ன செய்தால் நல்லா இருக்கும், ஆஞ்சநேயரை கும்பிடணும். கன்னிராசிக்காரர்கள் இப்ப ஆஞ்சநேயரை கும்பிட்டாங்கன்னா வளர்ச்சி பிரமாதமா இருக்கும். சனிக்கிழமைகள்ல செவ்வாய்க்கிழமைகள்ல போய் ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு வரணும். அவருக்கு வெத்தலை மாலை போடணும். வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறும். ஹெல்த் அப்படின்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமும் பதட்டமும் இருக்கு சார். எப்படி இருக்க போகுது, புது வைரஸ் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஜென்ரலாகவே வந்து பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறக்காமல் இருக்குது. ஒரு சில பேருக்கு இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேன்சர் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இருக்குது. டயபெட்டிஸ் தொடர்ந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு நோயாக பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. இப்படி இருக்க சூழ்நிலையில ஹெல்த்தாக எப்படி இருக்க போகுது? ஹெல்த் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பஞ்சாங்கங்கள் என்ன குறிப்பிடுது அப்படின்னா, புதிய வகை வைரஸ் வரும் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. இந்த வைரஸ் எப்படி இருக்கும்னா, ராகு போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு பார்க்கிற போது காற்றின் மூலமாக பரவக்கூடிய வைரஸா இருக்கும். ஒரு வீட்லயே 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு இடையில ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பழகினாங்கன்னா அது பரவும். அப்படிங்கிற சூழ்நிலையான ஒரு வைரஸ் தான் வரும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்க மிக முக்கியமா அழகா சொன்னீங்க, கேன்சர் வியாதி. பலருக்கு அந்த பயம் இருக்கு. ஏன்னா மீனத்துல வந்து அந்த செவ்வாய் சனி சூரியன் இந்த சேர்க்கை இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வியாதியுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதை கண்டு நிறைய பயப்படணுமான இந்த வருஷம் அப்படி கிடையாது. செவ்வாய் சனியோடு புதன் சேர்ந்து தான் வருடம் துவங்குது. ஸோ கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். மருத்துவர்கள் அதை குணப்படுத்திடுவாங்க, கட்டுக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். இந்த நிலச்சரிவு, எர்த்குவைக், சுனாமி இப்பேற்பட்ட பேரழிவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? இயற்கை சீற்றம் நிறைய இருக்கும், நிலநடுக்கம் இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் சனிங்கிறது 2மே மாறுபட்ட கிரகங்கள். செவ்வாய் பூமிகாரகன். அந்த சனியும் செவ்வாயும் சேரும் போதெல்லாம் 2உடைய கேரக்டர் வேறையா இருக்கிறதுனால இந்த நிலச்சரிவுகளோ அந்த விபத்துக்களோ கடல் சார்ந்த விபத்துக்களோ சுனாமி வருவதோ உண்டு. நீங்க சுனாமியை பற்றி குறிப்பிட்டு கேட்குறீங்க. வட அமெரிக்காவில் அந்த அதாவது சான் பிரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா பகுதிகள் சொல்றோம் இல்லையா, வட அமெரிக்காவில் எந்த பக்கத்தில் கடல் பரப்பு இருக்கோ அந்த பக்கத்தில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். அண்ட் எஜுகேஷன் சார், குழந்தைங்கள்லாம் வந்து அடுத்த எக்ஸாம்ஸில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. அவங்க லைஃப் எப்படி இருக்க போகுது? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு இருந்து வருஷம் துவங்குது. காலபுருஷ தத்துவத்தில் மேஷத்துக்கு 4ஆம் இடம் தான் எஜுகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த கடகத்துக்கு குரு பகவான் வரார். அவள் மாணவர்களுக்கு நல்ல வகையில் எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஆண்டு இருக்கும். பெண் கல்வி மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா மேஷத்துலேயே சுக்கிரன் வந்து உட்கார்றாரு. பெண் கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மிக அதிகமாக இருக்கும் இந்த பராபவ வருஷத்துல. புதிய சட்டங்கள் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. ஸோ பெண்கள், இளம் பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்திக்கிடணும் இந்த ஆண்டு. ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு வரும்பொழுது இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சா அவங்க இந்த கஷ்டத்துலேருந்து மீண்டு வெளியில வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை ஒன்று இருக்கும், பரிகாரம் ஒன்று இருக்கும். அப்படி பொதுவாக இப்படி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்லேயோ இல்லை கோவிலையோ போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட துயரங்கள் வந்தாலும் அதுலேருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கிற மாதிரி கண்டிப்பாக உங்ககிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். அதாவது இந்த ஆண்டு வந்து பிரச்சனைகளுக்குரிய ஆண்டு இல்லை, நன்மைகளுக்குரிய ஆண்டு. எந்த ஒரு மனித வாழ்க்கையாக இருந்தாலும் அதில் வந்து இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். ஒரு பொழுதுனா இரவும் இருக்கு, பகலும் இருக்கு. அப்படி சில விஷயங்கள் மாறி வரும். பராபவ ஆண்டு மிக நல்ல ஆண்டு. நம்ம மக்கள் வாழ்க்கையில முன்னேற போகிற ஆண்டு. நிறைய அனுபவங்கள் இவர்களுக்கு கிடைக்க போகிறது. கல்வியில, மருத்துவத்தில் உள்ள முன்னேற்றத்தை பற்றிலாம் நம்ம பேசினோம். அதனால இவர்களுக்கு மிக நன்மையான ஆண்டு. H1B விசா ப்ராப்ளம் சால்வ் ஆக பற்றி பேசுகிறோம். அப்போ இவ்வளவு நன்மையான ஆண்டு. ஆனாலும் நோய் தாக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதும், இந்த பொருளாதார தட்டுப்பாடு விஷயத்திலும் விலைவாசி உயரப்போகுதுன்னு சொல்கிறோமே. அப்போ இதிலிருந்து எப்படி நம்ம வந்து இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா, அவரவர்கள் அவங்கவங்க குலதெய்வத்தை கும்பிடணும். எப்பவுமே என்னுடைய நிகழ்ச்சிகளில் நான் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுக்கு காரணம், நம்முடைய முன்னோர்கள் பரம்பரையாக நம்ம கும்பிட்ட சாமி அது. நம்ம அப்பா கும்பிட்டுருக்காரு, நம்ம தாத்தா கும்பிட்டுருக்காரு, நம்ம பூட்டம் கும்பிட்டுருக்காரு, அதே இடத்துல நம்ம கும்பிடுறோம். நம்ம ஜீன்ல இருக்க அந்த தெய்வம் கலந்து இருக்கு இல்லையா, அதனுடைய ஆற்றல் மிக அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய, நீங்க ஒரு தெய்வத்தை போய் ஊர்ல போய் கும்பிடுறீங்க, அந்த தெய்வம்
உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரணும்னா கூட உங்கள் குலதெய்வத்துடைய அனுமதி வாங்கி தான் கொடுக்க முடியும். ஆகவே தான் அந்த குலதெய்வ வழிபாடுன்னு செய்துட்டா எந்த சிக்கல்களும் வராது. அதே போல வனதுர்க்கை வழிபாடு, வனதுர்க்கை ஹோமங்கள் இந்த ஆண்டு செய்தால் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். அந்த வனதுர்க்கை வழிபாட்டை அதிகம் செய்யணும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வனதுர்க்கை ஹோமம் ஒன்று நடக்க போகுது. வெகு சீக்கிரமே நடக்க போகுது. எங்கன்னு கேட்டிங்கன்னா கழுகுமலை உங்களுக்கு தெரியும். கழுகுமலைக்கு பக்கத்தில் பழங்கோட்டை அப்படிங்கிற ஊர் இருக்குது. அங்கே ஆதிபராசக்தி கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இப்போ வருஷாபிஷேகம் செய்ய போகிறாங்க. அதில் இந்த வனதுர்க்கை ஹோமம் பண்ண போகிறாங்க. அந்த வனதுர்க்கை ஹோமத்தை அட்டன் பண்ணுறதுங்கிறதே, கலந்து கொள்வது என்பதை நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல இன்னல்களுக்கு தீர்வாக இருக்கும். சூப்பர் சார். நிறைய விஷயங்களை டீட்டெயிலாக பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி.